வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அருகம்புல் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கிறனால என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். அருகம்புல்லை நம்ம விநாயகருக்கு வச்சு வழிபடுவோம். அதுபோக இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த அருகம்புல் ஜூஸை அடிக்கடி எடுத்துக்கலாம். இந்த அருகம்புல் தொற்றுநோய் கிருமிகள்கிட்டருந்து நம்மளை பாதுகாக்கும். அப்புறம் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல பெரும் பங்கு இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது. அப்புறம் உடல் சூடு குறையும், நரம்பு தளர்ச்சி குணமாகும். அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் இந்த அருகம்புல் சாறு அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கிறதுக்கு பெரும் பங்கும் இந்த அருகம்புல்லில் இருக்குது. ஒரு சில பேர் அருகம்புல்லை அப்படியே அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்துப்பாங்க. நான் எப்போவுமே அருகம்புல்லை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு எடுத்து தான் கொடுப்பேன். இப்போ நம்ம கார்டன்லேருந்து தேவையான அளவு அருகம்புல் பறிச்சாச்சு. அதே மாதிரி கார்டனில் இருந்து வெற்றிலை, அப்புறம் துளசி இதெல்லாம் நான் பறித்து எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம அருகம்புல் ஜூஸை ரெடி பண்ணிடலாம். 4 பேருக்கு தேவையான அளவு நான் அருகம்புல் ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு நான் அருகம்புல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அருகம்புல்லை காஞ்ச புல்லாக இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை தண்ணியில் நம்ம நல்லா கழுவிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 வெத்தலை அந்த காம்பை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். கூடவே 10 முழு மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு துளசி போட்டுப்போம். இப்போ ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் அருகம்புல், வெத்தலை, மிளகு, துளசி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இது எல்லாம் நல்லா கொதித்து அதனோட சாறு தண்ணியில் இறங்கியிருக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். காய்ச்சல், சளி இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சமாக துளசியை சேர்த்துக்கிறோம். அது போக துளசிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி தொண்டையில் புண் வராமல் தடுக்கிறதுக்காகவும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காகவும் நம்ம இதில் வெத்தலையை சேர்த்துக்கிறோம். உடலில் உள்ள நச்சுத்தன்மையை குறைக்கிறதுக்கு நம்ம இதில் மிளகு சேர்த்துக்கிறோம். இது இல்லாமையும் நம்ம இந்த அருகம்புல் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அருகம்புல்லோட சாறு எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அருகம்புல்லுக்குன்னு டேஸ்ட் எதுவும் கிடையாது. அதனால இதை நம்ம வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் இளம் சுட்டோடு எடுத்துக்கிட்டோம்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அருகம்புல்லை வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். அருகம்புல் பொதுவாக எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். நீங்களும் இந்த அருகம்புல் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.